அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்துவதில் இடம் தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி ஒரு ஆண்டுக்கு 2 செயற்குழு கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கான இடங்கள் தேர்வு செய்வதில் தற்பொழுது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முதலாவதாக சென்னை மாநகரில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த மைதானத்தில் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி இருப்பதால இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அங்க சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் துவங்குவதற்கு முன்னதாக பள்ளி மாணவர்களிடையே விஜய் சந்தித்து அங்க பரிசளிப்பு விழா ஒன்றினை நடத்தியிருந்தார். அந்த குறிப்பிட்ட ஒரு திருமண மண்டபத்தில் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. அதுக்கு சில காரணங்களும் கூறப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியை இடத்தை தேர்வு செய்யப்படுகிறது. அங்கே சென்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா அங்கே நேரடியாக சென்று அங்க கள ஆய்வு செய்தார்கள். அதாவது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி கூட்டுரோடு அருகே தனியார் நட்சத்திர விடுதி ஒன்று இருக்கிறது. அங்கே தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் நேரடியாக சென்று அங்கே ஆய்வு செய்தனர். இதன் முன்கூட்டியே, அதாவது இடங்களை தேர்வு செய்வதற்கு முன்னதாகவே 26ஆம் தேதி நல்ல நாள் என்பதால் அப்பொழுது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்று விஜய் உத்தரவிட்டதாகவும், அதன் அடிப்படையில் இடத்தினுடைய தேதியை தேர்வு செய்த பிறகே இடத்தை, அதாவது எந்த தேதியில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தேதி உறுதி செய்த பிறகுதான் இடத்தை தேடி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தேடியதாக கூறப்படுகிறது. அங்கே 2 இடங்கள் மறுக்கப்பட்ட நிலையில 3ஆவதாக தான் பூஞ்சேரி அருகே இருக்கக்கூடிய 5 நட்சத்திர விடுதியில இடத்தை சென்று கலாய்வு செய்யப்பட்டது. அங்கேயும் சில காரணங்களால உறுதி செய்யப்படாமல், அதாவது இடம் தேர்வு செய்தல சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.